அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. இன்னாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜமலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜமலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக நீடவே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. ஹல்லேலூயா. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஜீசஸ். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
Glorious Father, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, தேவ பலம், தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிறைத்தருளும்படியாய், ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிறைத்தருளும்படி கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய அசைபாடுதல் எங்கள் மேல் வந்து இறங்க போகிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி 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 கர்த்தர் நாமத்தை உயர்த்தி, glory Jesus, hallelujah, hallelujah, hallelujah. பரலோக பிரசன்னத்தால் தேவன் நம்மை அலங்கரிக்கும்படியாய், அவரே நம்மை ஆசீர்வதித்தருளும்படியாய், உம்முடைய கிருபை 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. Hallelujah, hallelujah, hallelujah. Ora baba bala shala raba baba bala raba. Nandri, Glorious Father, hallelujah. Thank you, Father. பரலோகத்தின் தேவன் தாம் இந்த நாளிலே அவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படியாக, அவருடைய மகிமை அனுபவிக்கும்படியாய், பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய சமுதலை கூடி வந்து நின்று கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் ஒவ்வொரு மேல் அசைவாட போகிறபடியால் ஒரு ஆராதனை அபிஷேகத்தால, ஒரு ஜெப ஆவியினால, ஆமென், ஹல்லேலூயா, விடுவிக்கிற ஆவியினாலே சபையின் ஆசீர்வாதமான பாதைக்குள்ள தேவன் நடத்த போகிறபடியால் நல்ல கைதறி இயேசுவின் நாமத்துக்கு. Glorious Father, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் தாமே நம்மத்தில் அருமையான தேவதாசர்களை கதை கொண்டு வந்திருக்கிறாரு. அருமையான பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டர் அவர்கள் தேவன் தம்ம மகிமையான ஒரு ஊழியத்தை தங்கச்சி மடத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இயேசு நம்மோடு சபை ஸ்தாபனங்களிலே ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களோடு அதே அபிஷேகத்தோடு இணைந்து தேவ நாமத்தை மையப்படுத்த அருமையான பாத்திரம், நல்ல பெரிய திருச்சபையின் போதகர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாமல் அற்புதமாய் தேவன் அருமையான தேவதாசன் பாஸ்டர் ஜூடா வேனர் அவர்களையும் நமதே அழைத்தது பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவருடைய அதே ஆவியில இணைந்து பாடி ஆராதனை பிரசனத்தில் நடத்த அருமையான ஒரு பாத்திரம். இவரெல்லாம் வந்து பெரிய ஒரு சந்தோஷம். பட்டணத்தில் நாளை எல்லா திருச்சபை இணைந்து ஒரு உபவாச ஜெபமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இந்த டீம் அப்படியே வந்து தேவ நாமத்தை மையப்படுத்த போகிறார்கள். அல்லேலூயா. இன்று மாலை நம்மோடு பெரிய ஒரு சந்தோஷம். இதே ஆராதனை அபிஷேகத்தோடு அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் ஆராதனையும் வார்த்தையின் வல்லமினாலும் தேவன் நம்மை நிறைத்தருளும்படியாய் கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் அருமையான தேவதாசனை வரவேற்கலாமா? ஜீசஸ், அல்லேலூயா. Thank you, holy, holy, holy. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அப்பா பார்த்து, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும்
உயர்த்துறப்பா. ஹalleluya ஹalleluya விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. என்னோடு சேர்த்து ஹalleluya 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 ஷபபபரலரபா ஷபதரலரபலரபா. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக ஈர்க்கவே உங்க கவனத்தை ஈர்த்த போதும்பா. உன் கண்களில் எப்போதும் எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துகிற உன்னதமானவரை ஷபபபபரலரபா. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதும். விலகாத பிரியாத
வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி. உங்க சத்தம் உயரட்டும். வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் உம் புகழ் இன்றுமே என்றுமே என்றென்றுமே இன்றுமே என்றுமே என்றென்றுமே நான் பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் வேண்டுமே. எப்போதும் என் அருகே வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். உண்மையா உணர்ந்து நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. மீண்டுமா நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நிலையாத பிரியாத உம் சமூகமே. அதுதானே அதுதானே நிரந்தர. வேறு ஒன்றும் வேண்டாம். அழகு அவ்வளவுதான். நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. எனக்கு நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. என்றுமே என்றுமே என்றென்றுமே என்றுமே என்றுமே என்றென்றுமே என் தேவையெல்லாம் நீர்தானே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா வந்து ஒரு வார்த்தை தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு 1000 தேவை இருந்தாலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவை நீங்கப்பா. தேவையெல்லாம் நீர்தானே. சபரவனரா பனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா. இல்லத்தில் எல்லாமே நீர்தான். உள்ளத்தின் மகிழ்ச்சி, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா. என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானை. தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே. இயேசு ராஜா ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் என்
விட்டே பாரங்கள் காவலைகள் உங்க பாதத்தில் வைத்து விட்டே என் பாரங்கள் காவலைகள் தள்ளாட விட மாட்டீ தாங்கியே நடத்தி செல்வி தள்ளாட விட மாட்டீ என்னை தாங்கியே நடத்தி செல்வி சொல்றப்பா தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாளெல்லாம் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. சத்யநாதன் பாஸ்டர் அவர்களை தொட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து அவர்கள் வழியாய் அவர்களுக்கு மக்களை தந்து அருமையான ஆண்டவரே பாஸ்டர் வசந்த் சத்யநாதன் பாஸ்டரையும் அவங்களுடைய அன்பு சகோதரர்களையும் தந்து அவர்கள் வழியாய் சந்ததியை தந்து ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும் என்ற வசனத்தின்படி தம்பதிகளுக்கு ஒரு சந்ததியை தந்து அந்த தம்பதிகளுக்குள்ளே ஒரு தீயை தந்து அந்த சந்ததிக்குள்ளே ஒரு தீயை தந்து ஆண்டவரே அந்த ஆண்டவரே சந்ததிகளின் வழியாய் இந்த தேசத்துல ஆண்டவரே உம்முடைய எழுப்புதல் தீயை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிற அன்பை நினைத்து உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இதோடு நிற்க போகிறதில்லை, வருகை வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தீயை சுமக்கிற ஆண்டவரே ஒரு சந்ததி ஒரு குல விளக்கு என்னாலும் இருந்து கொண்டே இருக்க போகிற அன்புக்காய் உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பான்னு நல்லா கையை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து அந்நிய பாஷையில நிரம்பி அண்டா அப்பா அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு சந்ததியும் உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கிற உச்ச நட்சத்திரமாய் உச்ச நட்சத்திரமாய் உச்ச நட்சத்திரமாய் வைத்து அழகு பார்த்து அலங்கரிக்க போகிற உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பாவுக்கு நல்லா கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்பி வார்த்தையை கேட்க போகிறப்பா, வார்த்தையை கேட்க போகிறோம். மடை திரண்ட வெள்ளமென தடையில்லாமல் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் உம்முடைய தேவதாசர் வழியாய் புறப்பட்டு வரப்போகிற அன்புக்காக நன்றி. எல்லா கவலை பாரங்கள் ஒடுக்கம் எல்லா அன்பு மக்களை விட்டு விலகட்டும் அப்பா, விலகட்டும் அப்பா, விலகட்டும் அப்பா. விலகாத பிரியாத
உம்முடைய சமூகம் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. அப்பா, உங்க இன்ப பிரசன்னம் எங்க மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி. உங்க பிரசனத்திலிருந்து வார்த்தையை உள்வாங்க எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, இங்க இருக்கிற மூப்பர்களுக்காக, விசுவாச பெருமக்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். போதும் எப்போதும், அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். Thank you, அப்பா. நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya. இருக்கிற இந்த heavenly atmosphere-க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். சர்ச்சை பார்த்தாலே அப்படிதான், ஒரு மாளிகை மாதிரி, ராஜாவோட மாளிகை டைப்ல அலங்காரமா வித்தியாசமான ஒரு ஆம்பியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்தது ஒரு ஊழியம், ஆனால் ஊழியத்துக்குள்ள ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சில நேரங்களில் எதிர்பாராத இடங்களுக்கு ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில் கொண்டு போறாருன்னா நம்ம ஸ்கெடியூலுக்குள்ள அவர் ஒரு ஸ்கெடியூல் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால thank you for inviting us. Thank you for the opportunity. Thank you for opening your church for us. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தந்தையவர்கள் அவங்க தகப்பனாரோட ஊழியம் செஞ்சு இப்போ சந்ததிகளோட ஊழியம் செய்கிற மாதிரி இந்த பக்கம் வர்றப்ப நான் அதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு பெல்ட்ல இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை நீங்க போட்டு வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஊழியம் நிக்குது பாருங்க 50 வருஷமா. ஆமென். இல்லையா சொல்லுங்களேன். ஹalleluya. 50 வருஷம் நிக்குதுன்னா வருக வரைக்கும் நிக்குது. ஆமென். நிக்கும் வருக வரைக்கும், வருக வரைக்கும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அதை நானும் சூடாம பேசிட்டு வந்தேன். இவ்வளவு தூரம் இந்த பாதையெல்லாம் இடுக்கமா இருக்கு. இங்கெல்லாம் ஃபாதர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அப்பா போற பகுதியில எல்லாம் நம்மளும் பின்னாடி என்ன செய்யறோம்னா, எங்க போனாலும் இங்க ஃபாதர் வந்திருக்கிறாங்க, இங்க ஃபாதர் வந்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப எவ்வளவு ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ அதனால எவ்வளவு நல்ல ஆண்டவர், அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. இது வந்து நான் வழக்கமா எல்லாரும் கேட்குற மாதிரி நான் என்ன செய்யல, கேட்கல. ஏன்னா இந்த சீசன்ல எங்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, see dwelling in God's presence, ஆண்டவருடைய பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. சந்தோஷம் எங்க இருக்கு? ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் இருக்கு. எஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பிளெஸிங்ல தான் என்ன இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சந்தோஷம் என்பது ஆசீர்வாதங்கள்ல இல்ல, அது ஆண்டவருடைய சந்நிதியில, ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கு. ஆமென். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு கிடைச்சா, ஒரு போனஸ் போட்டா அங்க ஒரு ஹைக் வந்து இங்க ஒரு ஸ்பைக் வருது. எஸ் எஸ். சேலரியில ஒரு ஹைக் வந்தா பிரைஸ்ல ஒரு ஸ்பைக் வருது. ஸ்பைக்னா ஏற்று சட்டுன்னு ஏறி அப்படி என்ன செய்யும்னா இறங்கும். அது இல்லை,
இந்த ஸ்பைக்கெல்லாம் நமக்கு தேவை என்னன்னா இல்லை. ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சி. எஸ். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. அவருக்குள்ள உறவாடி நான் மகிழ்ந்திருக்கிறேன் பாருங்களேன். நான் சாதாரண ஆள் இல்லை. எஸ். ஆவிக்குரிய ராட்சசன். ஆவிக்குரிய ராட்சசன். ஜெயண்ட். ஹல்லேலூயா. I am a spiritual giant. I am a warrior. Warrior. Hallelujah. Hallelujah. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து குழந்தைங்களா இருக்கிறப்ப உங்க மகன் ஜோபலுக்கு என்னையா வீட்டுக்கு போனா என்னையா வேணும்? ஆட்டோ வேணும் உனக்கு. பிளாஸ்டிக் ஆட்டோ. எத்தனை கார் வாங்கிட்டு போறது? அப்பா ஆப்பிள் வேணும்பா, ஆட்டோ வேணும்பான்மா. 2 தான். அதனால எங்க போனாலும் நாங்க ரெடிமேடுக்கு 2-3 கார் வண்டிக்குள்ளே என்ன செய்யணும்னா வாங்கி போட்டு வச்சிருக்கோம். இவனுக்கு வாங்கி கொடுத்தே நாங்க வந்து சிரமப்படுறதுனால இப்ப எல்லாம் டப்பா கார் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கார் வாங்கி போட்டுக்கிறது. ஏன்னா அதை அவனுக்கு புதுசா ஒண்ணு கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா கேம்பஸ்க்குள்ள வண்டி போன உடனே வந்து நிப்பான் முகத்துல, எங்க வண்டின்னு என்ன செய்வான்? எங்கப்பா காரு? அதை கொடுக்கலன்னா புள்ள முகம் அப்படியே வாடிடும். அப்ப குழந்தைங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளெஸிங் இருந்தா தான் அவங்க சந்தோஷமா என்னன்னா இருப்பாங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம குழந்தையா இருந்தப்ப அது ஓகே. ஆனா நீங்க வளர்ச்சிக்குள்ள வர்றப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா, அவருடனான தனிப்பட்ட உறவுல மகிழ்கிற அனுபவம் தான் நிலைச்சு நிற்கும். எஸ். உங்களுடைய ஆழமே வேற. ஆமென். ஏன்னா நீங்க எதுல மகிழ்றீங்க? அவருடைய பிரசன்ன. அப்ப என்ன பாஸ்டர் நீங்க போதிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பிளெஸிங்கை பார்த்தா மனுஷனுக்கு சந்தோஷம் வருதா வரலையா? கட்டாயம் வருது. ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம் வருதா வரலையா? வருது. ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா சந்தோஷம் வருதா இல்லையா? வருது. அப்போ ஒரு பிளெஸிங்கை பார்த்தோன்னா மனுஷனுக்கு சந்தோஷம் வர்றது நேச்சுரல். ஆனா சங்கீதம் 4 சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. ஹல்லேலூயா. அப்ப blessing வந்து சந்தோஷத்தை தருது, மறுக்கல நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு என்ன புது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது பார்க்க பார்க்க கண்ணுக்கு பழசாயிரும். எஸ். ஆனா எத்தனை முறை பழகினாலும் என் ஆண்டவர் புதுசா தான் இருக்கிறார். ஆமென். புதுசு அவர். ஹல்லேலூயா. புது வீடா இருக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல கண்ணுக்கு பழகிறோம். ஆனா பழக என் ஆண்டவர் எப்பவுமே என் கண்ணுக்கு எப்படிதான் இருக்கிறார்னா, புதுசா கோடி துண்டு, புது ரசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரே பெரிய பெரிய பிளெஸிங் எல்லாம் கண்ணு என்ன செஞ்சிருச்சு? பார்த்துருச்சுப்பா. அது என்ன ஒரு 10 நாளைக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு 3 மாசத்துக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒண்ணு என்னன்னா இல்ல. ஆனா என்னுடைய மகிழ்ச்சி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்க தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த 1 கொரிந்தியர் 5 நம்ம வாசிக்கிற பாருங்க, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறார். அதனால அவர்தான் நம்முடைய ஃபீஸ்ட். சொல்லுங்க, ஃபீஸ்ட். இந்த ஃபீஸ்ட் நீங்க செலிப்ரேட் பண்ண முடியாம தடை பண்றது ஈஸ்ட், புளிச்ச மாவு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களே நானும் அவர் ஆராதிக்கிற பிரீஸ்ட். எஸ். ஆமென். சொல்லுங்க, பிரீஸ்ட், ஃபீஸ்ட், ஃபீஸ்ட். ஏன் கொண்டாட முடியலன்னா, லிட்டில் ஈஸ்ட் உள்ள ஒரு ஈஸ்ட், ஒரு புளிச்ச மாவை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க இந்த பண்டிகை ஜாய்ஃபுல்லா என்ன செய்ய முடியாது? கொண்டாடவே முடியாது. எஸ். சின்ன பிளாக் இருந்தாலும் கதை ஓடாது. எஸ். அடப்ப வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாது. அப்ப நம்ம ஃபீஸ்ட் யாரு? நம்ம பண்டிகை யாரு? கிறிஸ்து, ஜீசஸ் தான். அப்ப ஊர்ல வந்து திருவிழா வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் வருதா? எல்லாருக்கும் சந்தோஷம். ஊர்ல என்னடா இவ்வளவு சந்தோஷம்னா திருவிழா வந்திருக்கு. எஸ். அப்ப சந்தோஷத்துக்கு காரணம் திருவிழா. அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா வருஷத்துல என்ன வரணும்? திருவிழா வரணும். ஆனா என் கேஸ் எப்படி இருக்குன்னா, என் திருவிழாவே ஜீசஸ் தான். ஆமென்.
அதனால நான் அவருக்கு பேர் வச்சோம் திருவிழாவானவரே. திருவிழாவானவரே. இத சொல்லிட்டு இருக்கிறப்ப சூடாக்கு பாட்டு வந்துருச்சு. திருவிழாவானவரே, சந்தோஷமானவரே, அதிக சந்தோஷமானவரே. திருவிழாவானவரே, சந்தோஷமானவரே, அதிக சந்தோஷமானவரே. திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே. என் திருவிழாவானவரே, அதிக சந்தோஷமானவரே. என்னோட ஃபீஸ்டே அவர்தான். என்னோட ஃபீஸ்டே அவர்தான். இந்த ஃபீஸ்டை ஏன் என்னால செலிப்ரேட் பண்ண முடியலன்னா, உள்ளுக்குள்ள என்னமோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன ஈஸ்ட். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா, பிரசன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாம் முதல்ல தூக்கி தூண் என்ன செய்யணும்னா துப்பிரணும், தப்ப துப்பிரணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிரசன்ஸ்ல வாழ்றத நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஊரு உலகத்துல இல்லாத வம்பலாம் அப்பதான் வெடிக்கும். உங்களை தேடி தான் வரும். இந்த கன்னி வெடி, டைம் பாம்பு, நாட்டு வெடி உண்டு, இது எல்லாம் டமால் டுமால் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கும். ஏன்னா நீங்க பிளெஸிங்ல சந்தோஷப்படாம பிரசன்ஸ்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. எஸ், you love to dwell in God's presence. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்நேரமும் சமூகத்தில் இருக்கணுங்கிற அந்த உணர்வோட வாழ்ற கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே அதிகமா இல்லை. அதனாலதான் க்ளோரி ரெல்முக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எழுதுறப்ப அவரை சுத்தி இருந்த அட்மாஸ்பியர் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவர் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து அந்த லெட்டர் என்ன செய்யல, எழுதல. பிரிசன்ல இருந்துகிட்டு அந்த லெட்டர் எழுதுறாரு. எல்லாரும் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் கவலைப்படாத, தைரியம் பாருன்னு வெளியில இருந்து லெட்டர் போடுவாங்க. லெட்டர் போடுவோம். எப்படியாவது ஜாமீன் லோனை நாங்க என்ன செஞ்சிடறோம், எடுத்துறோம். கவலைப்படாத, நாங்களாம் எங்க போயிட்டோம், நாங்களாம் இங்கே தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அவ்வளவு ஈஸியா நாங்க உன்னை உள்ள வச்சிருவோமா? நாங்க எவ்வளவு பெரிய லாயர்னாலும் சரி, ஃபீஸை கட்டி நாங்க வெளியே ஒண்ணு என்ன செஞ்சிருவோம், கொண்டு வந்துருவோம். அப்படிதான் நம்ம உள்ள இருக்கிறவனுக்கு தைரியம் சொல்லுவோம். ஆனா இந்த மனுஷன் லெட்டரை பார்த்தா உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில இருக்கிற எல்லாருக்கும் தைரியமா இருக்கடா, டேய் கவலைப்படாதீங்கடா, சந்தோஷப்படாதீங்கடா, ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கடா, எஸ் சந்தோஷமா இருக்கடா நீங்க முதல்ல அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா எழுத்துக்கிறார். அப்ப பவுலுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னுடைய சூழ்நிலை காரணம் இல்ல. எஸ், எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அட்மாஸ்பியர் தேவையில்லை, ஏன்னா நானே ஒரு அட்மாஸ்பியர். ஆமென். நான் தான் சூழல், எனக்கு ஒரு சூழல் தேவையில்லை. சோ நான் வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா ஐ அம் a presence carrier. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை நான் என்ன செய்றவன், சுமக்கிறவன். I'm not carrying the Bible, I'm carrying the very presence of God. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மண்டலத்துக்கு வந்தா பிசாசு விடுவானா நம்மள? விட மாட்டான். இவன் என்ன இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உறவாடிக்கிட்டு என்னன்னா மகிழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் மகிழ்ந்திருக்கவே என்னன்னா கூடாது. ஆனா பிலிப்பியர் நிறுவத்துல அவருக்கு இருந்த பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. அந்த நிறுவத்தை எழுதுறப்ப அவருடைய சூழல் வேற, ஆனா அவருடைய மனநிலை வேற. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
சோ இந்த மனநிலை எதனால உருவாகுதுன்னா கிறிஸ்துவோடு ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப். அந்த அளவு அவரோட ஒரு இன்டிமசி அவனுக்கு இருக்கிறதுனால அவன் இந்த சூழ்நிலைகளால் என்ன செய்யறது இல்ல, கலவரம் அடைகிறது இல்லை. இல்ல இல்லை. இத அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்தி இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். கத்துக்கிட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமா இருக்க நான் கத்துக்கிட்டேன், நான் கற்றுக்கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I am sufficient in Christ. Sufficiency அப்படின்றார். Sufficiency. Hallelujah. Hallelujah. நிறைவான கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்பொழுதுமே தன்னிறைவோடு இருக்கிறேன். ஆமென். நிறைவான கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்பொழுதுமே தன்னிறைவோடு இருக்கிறேன். எப்ப போனாலும் நம்மளை நிரப்புறதுக்கு ரெடியா இருக்கிற நிறைவு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். 24/7. ஆமென். என்னை நிரப்பக்கூடிய ஒரு நிறைவு. நிறைவு. ஆமென் சார். ஆமென். சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம்ல, உம்முடைய வலது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்துல எனக்கு பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அப்போ இந்த பேரின்பம், இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கு. சமூகத்துல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சமூகத்துக்கு எப்ப போறேன், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. எப்பெல்லாம் ஒரு ரெவலேஷன் வருது, எப்பெல்லாம் ஒரு வெளிப்பாடு வருதோ, அந்த வெளிப்பாடு என்னை எங்க இழுத்து கொண்டே விடுதுன்னா சமூகத்தில் இழுத்து கொண்டே விடுது. எஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு ஸ்கிரிப்சர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது, நான் காட்டுறேன் பாருங்களேன். சங்கீதம் 43 வசனம் 3 பாருங்களேன். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. வெளிச்சமும் சத்தியத்தையும் அவர் அனுப்புறப்ப அது என்ன ஊழியத்தை பண்ணுதான், உங்களை என்ன எங்க கூட்டிட்டு போதான், பரிசுத்த பர்வதத்திற்கு உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அந்த மாதிரி அவருடைய பிரசன்னத்துக்கு போறப்ப என்ன நடக்குதா, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தா துதிப்பேன். இதெல்லாம் பாக்குறப்ப பழைய ஏற்பாட்டுல மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னா தேவனுடைய சமூகம். சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதா கிறிஸ்டியன் லைஃப்ல உச்சகட்டம். ஆமென். அதுக்கு மேல ஒரு ஹை லெவல் இல்ல. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமூகத்துல இருக்கிறதுனால வருகிற மகிழ்ச்சியை ஒருத்தன் கத்துக்கிட்டானா அவனுக்கு வருகிற உயர்வோ தாழ்வோ நிறைவோ குறைவோ அவன் மனசை பாதிக்கிறதே இல்லை. ஆமென். ஹை ஸ்டாண்டர்ட். எஸ். ஹை ஸ்டாண்டர்ட். ஹை ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கு நான் சிரிக்கணும்னா எனக்கு என்ன மாதிரி நல்லது நடந்தா தான் சிரிக்க முடியுது. எஸ். இல்லைன்னா ஃபேஸை காட்டுறேன். எஸ். என்ன காட்டுறேன்? ஃபேஸ். ஃபேஸ்ல கிரேஸே பார்க்க முடியல. எஸ். முகம் மூஞ்சி ஆயிடுது. முகம் என்ன ஆயிடுது? மூஞ்சி ஆயிடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நாம கிறிஸ்துவோடு நாம உறவாடி மகிழ்ச்சியா இருக்கிறப்ப, எதுல? பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருக்கிறப்ப, பிளெஸிங்ல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இடையில இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாரு, ஒரு கார் கொடுத்துட்டாரு, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய சேலரியில் ஒரு ஹைக் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் வந்து பிரைவேட்டான சந்தோஷம். உங்களுக்கு தானே வீடு கொடுத்தாரு, உங்களுக்கு தானே கார் கொடுத்தாரு, அதனால அந்த சந்தோஷம் யாருக்கு மட்டும் சொந்தம்? உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அது நீங்க மட்டும் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டீங்க, அது வேற யாருக்கும் அது உனக்கு தானே கொடுத்தாரு, ஓ சந்தோஷப்படணும். எஸ். ஆனா நீங்க ஆண்டவரோட உறவாடி நீங்க பிரசன்னத்துல மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னா நீங்க ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா மாறிடுவீங்க. ஆமென். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. And your joy, yes, will be contagious. Contagious. நீங்க வந்து நின்னீங்கன்னாலே தொற்றிக்கொள்ளும். உறவாடிட்டு ஒருத்தன் மகிழ்ச்சியா வர்றப்ப அவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற ஜாய்
அவனை சுத்தி இருக்கிறவங்கள தொற்றிக்கொள்ளும், தொற்றிக்கொள்ளும். எஸ், ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, இதெல்லாம் ரொம்ப காலம் நடந்த பின்னாடி தான் விளங்குது. ஹalleluya. அதனால பாருங்க, பிரசன்ஸ்ல வந்து மகிழ்ச்சியா இருக்கிற ஒருத்தன் முன்னாடி நீங்க முகத்தை டல்லா வச்சுட்டு உட்காந்துருப்பீங்கன்னா, இங்க உள்ளவங்களுக்கு ஓடாது. நீங்க பாட்டுல டல்லா இரு சாமி எனக்கு என்ன அப்படின்னு அவனால இருக்க முடியாது. எஸ், உங்க டல்னஸ் வந்து ஃபுல்லா இருக்கிறவன பாதிக்கும். எஸ், பாதிக்கும். அல்லேலூயா, ஹalleluya. அதனால நாங்கெல்லாம் ஊழியம் செய்யறப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளு சரியா உட்கார்ந்துருக்கணும். கவனமா இருக்கணும். நீங்க ரிசீவ் பண்றீங்களா, சிரிக்கிறீங்களா, ஏயா பேசுறேன்றீங்களா? நீங்க டல்லா இருக்கிறப்ப அனாயிண்டிங் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாது. எஸ், அல்லேலூயா. ஸ்டம்பிளிங் பிளாக் ஆயிடும். நீங்க பிளாக் பண்ணிட்டு இருப்பீங்க. பிளாக் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஜீசஸ்க்கே இந்த நிலைமை தான். யவீர் வீட்டுல போய் ஊழியம் செய்ய போறாரு. பிள்ளை எல்லாம் மறிக்கல, நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு. சிரிக்கிறான், சிரிக்கிறான். டேய் இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டனால ஊழியம் செய்ய முடியாது, வெளியே துரத்து விடுமால. ஒருத்தர் அவங்கள அப்பதான் நான் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஜீசஸே துரத்தி விட்டாருனா. எஸ், அனாயிண்டிங்கே பாதிக்குதுன்னா, அபிஷேகிக்கப்பட்டவரே ரெண்டு மனுஷன் டல்லா இருக்கிறது அவரே அஃபெக்ட் பண்ணும்னா நம்மள ஏமாத்துறோம். எஸ், அல்லேலூயா, ஹalleluya. அதனால இத வந்து நான் என்ன செய்யணும்னா, இட்ஸ் ஹோலி ஆர்ட், ஹோலி ஆர்ட். இது ஹோலி ஆர்ட். இது யாரோ ஒருத்தருக்கு மட்டும் உள்ளது இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நான் ஏன் உறவாடி மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நான் ஜாய்ஃபுல்லா இருக்கிறது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யும். ஆமென். நீங்க உறவாடிட்டு மட்டும் மகிழ்ச்சியா வந்து பாருங்களேன், உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யும், ஊழியம் செய்யும். ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. அதனால டல்லா இருந்து இன்னைக்கு நாளை வேஸ்ட் பண்ணாம நீங்க பாத்துக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க ஃபுல்லாவே இருங்க. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, Thank you, Lord. ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப நான் ஏன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நான் blessing இல்ல, blessing வர்றப்ப என்ன செய்யட்டும், வரட்டும். ஆனா இன்னைக்கு நான் அவரோட உறவாடி எப்படி இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி நான் மகிழ்ச்சியோட நீங்க வர்றப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த சந்தோஷம் என்ன செய்யும், தானாவே தொத்திக்கிறோம், தொத்திக்கும். அல்லேலூயா. ஹalleluya. ஃபாதர்ட்ட எல்லாம் யாராவது டல்லா இருந்தா அவங்ககிட்ட, ஏன்டா டல்லா இருக்காங்க, ஏன்டா உள்ள விட்டீங்க, அவன் டல்லா இருந்தா உங்களை என்னப்பா செய்யுது, பாதிக்குதுடா. அவன் டல்லா இருந்தா உங்களை என்ன செய்யுதுன்ற முதல்ல அது விளங்கல, பிறகுதான் புரிஞ்சு. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற ஒருத்தன் முன்னாடி ஒருத்தர் டல்லா உட்கார்ந்தா அது மகிழ்ச்சியா இருக்கிற மனுஷனுடைய மனசு என்ன செய்யுது, பாதிக்குது. அல்லேலூயா, ஹalleluya. வேடிக்கையா சொல்லுவாங்க, நல்லா திடீர்னு அந்த மனுஷன் வந்தான் அப்படியே ஆஃப் ஆயிருச்சுடா அப்படின்னுவாங்க. எஸ், என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிருச்சுடா. அது என்ன ஆஃப் ஆகுச்சு அப்படின்னா, நீங்க ஆன்ல இருந்தா தான் தெரியும். எஸ், இந்த ஆஃப் ஆகுறது ஆன் ஆகுறது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நான் எங்க இருக்கணும், ஆன்ல ஆன்ல இருக்கணும்.
பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, ஆண்ல இருக்கீங்களா? ஆண்ல இருக்கீங்களா? ஆண்ல இருக்கீங்களா? நான் வந்து பெரிய இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இது வந்து பேசிக்கான டீச்சிங். எஸ். ஆனா க்ளோரி இதுக்குள்ள தான் இருக்கு. ஆமென். இதுல தான் மகிமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த மாதிரி நாம வந்து நாம பிரசன்ஸ்ல வாழ்றத நாம பிராக்டிஸ் பண்றப்ப பிசாசால என்ன செய்ய முடியாது? சகிச்சுக்கவோ பொறுத்துக்கவோ முடியாது. நீங்க கிறிஸ்துவனுடைய சமூகத்துல நீங்க பூரிச்சு தெளிச்சிருப்பீங்கன்னா அவனுக்கு காதுல அப்படி புகை வரும். டிடிகே பிரஷர் குக்கர்ல வர புகை மாதிரி. என்னுடைய சந்தையில கிறிஸ்துவின் சிந்தையோட ஒருத்தன் அவருக்குள்ள மகிழ்ந்து உறவாடி பூரிக்கிறான். இப்படி பூரிச்சிருக்கிறது எனக்கு கேவலம், எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்சல்ட். அதனால டார்கெட் பண்ற அவன. எஸ். என் சந்தையில தந்தையின் சிந்தை இருக்க கூடாதுடா. டார்கெட் பண்ண அவனை. எப்ப எங்க குண்டு வெடிக்கும்னு நமக்கே தெரியாது. ஆனா வெடிக்கும். டைம் பார்த்து வெடிக்கும். நோட் த பாயிண்ட். டைம் பார்த்து வெடிக்கும். என்ன வெடிக்கும்? டைம் பார்த்து வெடிக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? பாம். டைம் பாம். நான் இந்த நோக்கத்துல நான் இந்த வார்த்தையை நான் என்ன செய்யலையே உபயோகப்படுத்தி. நீங்க நல்ல நோக்கத்திலேயே சொல்லி இருந்தாலும் அதுக்கு தீமையான ஒரு இன்டர்பிரேஷனை கொடுக்க அவனால முடியும். அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. நம்ம பிளஷரா இருந்தா அவன் நம்ம லைஃப்ல இருக்கிற பிரஷர் பாயிண்ட தொடுவான். எஸ். என்ன பாயிண்ட்? பிரஷர் பாயிண்ட். நீங்க என்ன சொல்லணும்? பிரஷர் பாயிண்ட நீ தொடுவேன்னா என்னோட பிளஷர் பாயிண்டே ஜீசஸ் தான். பிரஷர் பாயிண்டே ஜீசஸ் தான். நீ இத தொட்டா நான் அங்க நான் அவரை தொடுவேன். தொடுவேன். அல்லேலூயா. ஹalleluya. பல நேரம் உங்க அத்தான் தான் அந்த பொத்தான். பொத்தான். அதிக நேரம் உங்க அம்மனி தான் அந்த பொத்தான். சில நேரம் அத்தான் செத்தான். எஸ். கழுத்துல இருக்கிறது அத்தான், காதுல இருக்கிற அத்தான், உடம்புல இருக்கிறது அத்தான். அவன் தான் அத்தான். அதாவது உறவுகளை ஹேண்டில் பண்றது மாதிரி ஒரு நரகம் எதுவுமே இல்லை. அப்ப உறவாடுறவங்களை எப்படி கை வைப்பான்னா நெருக்கமான உறவுகளை உறவை கை வைப்பான். நீங்க அதை எதிர்பார்த்தே தான் உறவாட போனோம். எஸ். எதை எதிர்பார்த்து? அந்த வில்லங்கத்தை எதிர்பார்த்தே தான் நீங்க சமூகத்துக்குள்ள போனோம். எஸ். உள்ள போறேன், கண்டிப்பா வெடிக்கும் வில்லங்கம். எஸ். ஆனா நீங்க எப்படி போனோம்? எதுக்கும் ஆயத்தமா தான் இருக்கேன் நான். எந்த பக்கம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். சொல்லுங்க. இட்ஸ் a fight. It's a fight. It's a war. It's a war. Hallelujah. Hallelujah. அந்த மாதிரி நான் வந்து சமூகத்துல வாழ்றத நான் பயிற்சி செய்யணும். நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே? விரும்புறேன் ஆண்டவரே. விரும்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. Hallelujah. கவலையே இல்லைன்னா பரலோகத்துக்கு தான் போகணும். எஸ். கண்ணீரே வேணான்னா பரலோகத்துக்கு போயிடணும். ஆனா அப்படிலாம் போக முடியாது. எஸ். நேரம் வந்தா தான் போக முடியும். நோக்க முடியாம சுவாசம் முடியாது. நீங்க ரொம்ப போகணும்னு நினைச்சீங்க, போட்டு எடுத்துருவாரு. எஸ். இங்கேயே பூரணப்படுத்தி அப்புறம் நீ என்ன செய்ய? மேல வா வா. பெத்தேலோட அந்த பாஸ்டர் பில் ஜான்சன் அவருடைய ஒய்ஃப் வந்து இறந்த அந்த சூழ்நிலையில் அவருடைய பிரசங்க நான் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து ரொம்ப டெப்த்தாக ப்ரீச் பண்ணுவார். அப்போ அவர் சொல்றாரு, கவலை இல்லாமல் நீ ஆராதிக்கிற இடம்
பரலோகம் மட்டும்தான். கண்ணீர் இல்லாம நீ ஆராதிக்கிற இடம் பரலோகம் மட்டும்தான். ஆனா கவலையோட கண்ணீரோட துக்கத்தோட நீ ஆராதிக்கிற இடம் பூமி மட்டும்தான். எஸ், இங்கதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது பரலோகத்துல போய் எனக்கு வீடு கட்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு சம்பளம்லாம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பரலோகத்துல போய் பூமியில செஞ்ச காரியத்துக்காக நீங்க நன்றி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது, புள்ள ஊட்டி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், கஞ்சி குடிச்சாங்களா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போய் கவலைப்பட முடியுமா? அதுவும் முடியாது. நீங்க பரலோகத்துல போய் நீங்க நன்றி சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுக்குன்னா சொல்லலாம், அப்பா நித்திய ஜீவனை தந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்க. எஸ். அதனால பூமியில இருக்கிறப்ப எஸ், இந்த கவலையின் நடுவிலும், எஸ், இந்த கஷ்டத்தின் நடுவிலும், இந்த துக்கத்தின் நடுவிலும் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. அதான் அண்ணனும் நானும் சேர்ந்து சென்னை போயிருந்தோம். ஜான் ஐயான்னு காலப்பையாவுடைய அப்பா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்களாம். பூமியில ஒருத்தனுக்கு ரொம்ப வயிற்று வலியாம். வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவானா, ஆண்டவரே ரொம்ப வயிறு வலிக்குது, ரொம்ப வயிறு வலிக்குது, எடுத்துங்க ஆண்டவரே, எடுத்துங்க ஆண்டவரேன்னு எப்ப பார்த்தாலும் அழுது அழுது ஜெபம் பண்ணுவானா. கர்த்தர் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டாராம். அவன் போய் நின்ன உடனே எல்லாரும் வந்து கூடி அப்படியே கட்டி தழுவி வெல்கம் மை பிரதர் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். பூமியில கர்த்தருக்காக என்ன உபத்திரவத்தை சகிச்சிங்க? உங்க தலையை வெட்டினாங்களா? உங்க கையை வெட்டினாங்களா? உங்க காலை வெட்டினாங்களா? உங்களை காரி துப்புனாங்களா? சுவிசேஷம் சொன்னதுக்கு என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு அவன் பதறி பேந்த பேந்த முழிச்சானா. ஐயோ, நம்ம போயும் போய் இந்த வயிற்று வலிக்காக வந்துட்டுமே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, திருப்பி எப்படியாவது என்னை பரலோகத்துல இருந்து பூமி கொண்டு வாங்க, ரொம்ப கேவலமா இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கேட்கிறப்ப ஒவ்வொரு பரிசுத்தவானும் தேவனுக்காக துன்பங்களை சகித்து எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காங்க, சாதாரண வயிற்று வலிக்காக வந்துட்டேனே ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. நான் அப்பதான் கேலப் என்ன சொன்னாரு, பாஸ்டர் பரலோகத்துல நமக்கு நிறைய கூச்சம்லாம் இருக்கு, நம்மளோட பாடுபட்டு மகிமையில இருக்கவே நிறைய பேர் இருப்பான். எஸ், அல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவருடைய கையில இருக்கேன். எஸ், என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாமே ஆண்டவருடைய கையில இருக்கு. ஆண்டவருடைய கையில இருக்கிற எதுவும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழப்பதே இல்லை. அல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 4 சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். This is my strength. Yes. I'm natural outside, but I'm supernatural inside. Hallelujah. 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 வெளியில பாக்குறதுக்கு நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, ஆனா உள்ளுக்குள்ள வேற கேட்டகரி. Yes. வேற breed. Yes. வேற DNA. Yes. வேற settings. Yes. இதுதான் ஒரு பிலிவருடைய அத்தாரிட்டி. Yes. இப்படிதான் இருக்கணும் பூமியில. Amen. அல்லேலூயா. Hallelujah. சும்மா கண்டதுக்கும் குப்புறப்படுத்த அழுதுகிட்டு வேலை இல்லை, போட டேய் போட பாத்துக்கிறேன் போடா, திமிரா இருக்கணும் அப்படி. எஸ், எங்க மதுரை பாஷையில எகத்தாளம் கூடி போச்சுன்னு. எகத்தாளம் கூடி போச்சு. ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டி எப்போ வரும்னா, நீங்க பிரசன்ஸ்ல வாழ்றத நீங்க எக்ஸசைஸ் பண்றப்பதான் அவருடைய அந்த அதிகாரமே நம்முடைய நார்மல் லைஃப்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். எஸ்,
அல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் சூழ்நிலை, நாளைக்கு காலையில் அப்படி இருக்காது. எஸ். வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன் 2 மணி நேரம் கழிச்சு கூட இருக்காது. இப்ப கூட நல்ல மகிழ்ச்சியா தானே செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ். போங்க, சாப்பிட்டுட்டு தூங்குவீங்க, நீங்க நிம்மதியா தூங்கிடுவீங்க. சரி, அப்படியே தூங்கினாலும் காலையில உங்களை சந்தோஷமா எந்திரிக்க விடுவேன். நீங்க எவ்வளவு பிரசன்ஸ்ல நீங்க படுத்து தூங்கினாலும், சங்கீதம் 63:1 தானே, 63:1, தேவனே நீர் என் தேவன், நீர் என் தேவன், அதிகாலமே அதிகாலமே உம்மை என்ன செய்கிறேன், தேடுகிறேன். ராத்திரி நல்ல பிரசன்ஸ்ல தான் படுத்தீங்க. இப்ப பிரசன்ஸ்ல படுத்துட்டு அதிகாலையில கத்தரை தேடுறப்ப வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, அது என்ன வறண்டது விடாய்த்தது. நேத்து நைட்டு ஃப்ரெஷ்ஷா தானே படுத்தேன், காலையில என்ன ட்ரையா இருக்கு. எல்லார் நிலைமே அதான். எஸ். திரும்ப அடுப்பு பத்த வைங்க. ஆமென். திரும்ப உறவாடுங்க. எஸ். போடுங்க ஒரு ஸ்தோத்திரத்தை. ஆமென். 2 பாட்டை போடுங்க. எஸ். ரூமை பூட்டிட்டு ஒரு ஆட்டத்தை போடுங்க. ஆமென். வெளியில போட்டா தான் மீடியால என்ன பண்ணி போறாங்க. தனிமையா தேவனோடு உறவாடி. சோ எப்ப என்னோட சூழ்நிலையில் எந்த பக்கம் ஸ்விங் ஆகுன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால நான் எதை சார்ந்து கொள்றேன்னா, என்னுடைய சரௌண்டிங்கை நான் சார்ந்து கொள்ளல. ஆண்டவரே, உங்க சந்நிதியில வாழ்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். என்ன வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ரெடியா இருக்கிறேன்பா. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. இத நாம கட்டாயமா நம்ம பயிற்சி பண்ணி என்ன செய்யணும், ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடக்குது ஆண்டவரே, இது என்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்யுதுன்னா ரொம்ப பாதிக்குது. இந்த முள்ளை மட்டும் நீங்க என்னை விட்டு எடுத்திருப்பீங்கன்னா நான் எவ்வளவு ஹாப்பியா என்ன செஞ்சிருப்பேன், இருந்திருப்பேன் அப்படின்னு எதை ரிமூவ் பண்ணுங்கன்றோம், அந்த முள்ள. ஆனா ஆண்டவர் முள்ள என்ன செய்யல, ரிமூவ் பண்ணல. அது குத்துனா தான் என்கிட்ட என்ன செய்வ, கிட்டி வருவ. அது குத்துன முள்ளன்னா எடுத்துடலாம், கொடுக்கப்பட்ட முள்ள எப்படி எடுப்பீங்க, எடுக்க முடியாது. எத்தனை நேரம் புரிஞ்சு. ஆமென். குத்துன முள்ளா, கொடுக்கப்பட்ட முள்ளா, குத்தி இருந்துச்சுன்னா எடுத்துருவேண்டா. இது கொடுக்கப்பட்ட முள்ளு. குத்துறப்பெல்லாம் எங்க வந்து விழுறான், சந்நிதிக்கு வந்துடுறான். நானும் ஜோமணி பார்த்தது நீங்கிற மாதிரி ஐடியா என்னன்னா இல்லையே, அதனால நான் மாறிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சமூகத்துல உறவாடி இப்ப முள்ளு இப்ப பாதிக்கவே என்னன்னா இல்லை, முள்ளு நினைப்பே இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இப்ப முள்ளை எடுங்க ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு விருப்பமே என்னன்னா இல்லை. ஹalleluya. ஏன்னா எங்க நான் பழகிட்டேன், சந்நிதியில் வாழ, சமூகத்துல நான் பழகிட்டேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நீங்க ஒரு முருங்கைக்காயை மட்டும் தனியா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்லாவா இருக்கு, இல்லையே. ஒரு மிளகாப்பொடியை 1 ஸ்பூன் எடுத்து வாயில போட்டா நல்லாவா இருக்கு, இல்லையே, காரமா இருக்கு. வாயில கொஞ்சம் உப்பள்ளி 1 ஸ்பூன் வாயில போட்டா நல்லாவா இருக்கு, கரிக்குது. அப்போ ஒரு சாம்பார் வைக்கணும்னா உரப்பு, புளிப்பு, தக்காளி, வெங்காயம், பருப்பு, கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சீங்கன்னா வாய்க்கே விளங்காது, வாந்தி வந்துடும். ஆனா மொத்தமா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கம 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 கமன்னு மதுரமா இருக்கு. ஏன் லைஃப் இப்படி கம கம கமன்னு மணக்குதுன்னா மிக்ஸ், அந்த மாதிரி கூட்டு கலவை, மிக்சர். என்ன தீமை நடந்தா கூட
ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா. தீமைக்காக ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் தீமையை தரதில்லை. தீமையிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தீமையிலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதையே ஆண்டவர் நன்மை என்ன செய்வாரு? முடிய பண்ணுவார். முடிய பண்ணுவார். ஆமென். காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். தீமை செஞ்சா நன்மையா முடிய பண்ணுவார். முடிய பண்ணுவார். கண்ட்ரோல் ஆண்டவர் கையில இருக்கு. ஆமென். நான் ஆண்டவர் கையில இருக்கேன். நான் ஆண்டவர் கையில இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரரு நல்ல ஒரு பவர்ல இருக்கிறப்ப உங்க மேல யாராவது கையை வச்சிருவா? முடியாது. டிஎஸ்பி மனைவி மேல எப்படி கை வைக்க முடியும்? அப்படி கையை வச்சுட்டு தப்பிச்சிருமா எவனாவது? தொட்டா நீ கெட்ட அப்படின்றாரு. ஒரு டிஎஸ்பிக்கே இவ்வளவு பவர்னா மனவாட்டிங்க. எஸ். வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆமென். அவரை தாண்டி தான் எவனு மேல கையை வைக்க முடியும். வைக்க முடியும். அந்த மாதிரியான டிவைன் ப்ரொடெக்ஷன் எனக்கு உண்டு. எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எதை நினைச்சு கலங்குறால நாங்க என்னன்னா மாட்டேன்னு சொல்லி நீங்க போல்டா இருக்கணும். ஆமென் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இத பயிற்சி பண்ணணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசைப்படுறப்பா. நீங்க சொல்ற சத்தியம் என்ன எக்ஸலண்டா இருக்கு. என்னன்னா இருக்கு. எனக்கு இத நான் அனுபவிக்க என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். எத்தனை விரும்புறீங்க? கை தூக்கி காட்டுங்க பாப்போம். விரும்புறப்பா. கையை தூக்கிட்டீங்கல்ல, விரும்பிட்டீங்கல்ல, விரும்பிட்டீங்கல்ல. போங்க போங்க, நீங்க போய் பாருங்க. எஸ். பயிற்சி கொடுப்பாரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பிரஷர் நடுவுல பிளஷர்னா அந்த பயிற்சிக்கு என்ன வேணும்? ரெவலேஷன். பிரஷர் நடுவுல பிரஷர் நடுவுல பிளஷர் என்ன வரணும்? பிரஷர் வரணும். பிரஷர் வரணும். பிரஷர் வந்தா தான் பிரஷர் நடுவுல பிளஷரா இருக்கிறது எப்படிங்கிறது நீங்க எக்ஸர்சைஸ் பண்ண முடியும். பண்ண முடியும். கையை தூக்குனவங்களே பூரா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீவீர் வாழ்க. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த அழுத்தம் வர்றப்ப ஏண்டோரே இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா வருது அப்படின்னு நமக்கு என்னென்னமோ சங்கடம் வருதா? வருது. அப்படி நரகம் மாதிரி எனக்கு என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆமென். இருக்குல்ல? இருக்கு. போய் ஜெபம் பண்ணு போ. ஸ்தோத்திரம் பண்ணு போ. போறேன்ப்பா. கொஞ்ச நேரம் பாட்டு பாடி என்ன செய்ய? பாட்டு ஆராதிக்கிறப்ப பிரசன்ஸ் உங்களை மூடும் பாருங்களேன். அந்த வில்லங்க அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க ஹீரோவாயிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாராயிருவீங்க? ஹீரோவாயிடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளை தேவன் எனக்கு தந்து ஏன் என்ன இப்படி நடத்துறாருன்னா உங்களை குறிச்ச தேவ நோக்கத்துக்காக, உங்களை குறிச்ச அவருடைய திட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்றார். ஆமென். அல்லேலூயா. திட்டத்துக்கு ப்ரிப்பேர் பண்றாரு. ஆமென் சார். ஆமென். இப்ப சந்தோஷங்கிறது ஆசீர்வாதத்துல இல்ல. சந்தோஷங்கிறது ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற உறவுல தான் இருக்கு. ஆமென். ஏன்னா சந்தோஷம் என்பது ஆவியின் கனிகள்ல ஒண்ணு. எஸ். அல்லேலூயா. ஆவியின் கனிகள்ல ஒண்ணு. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தை கூட்டி போடுங்க, சிரிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அப்படியே எங்க குடும்பமே வந்து நாங்க அப்படியே மகிழ்ச்சியோடு நாங்க என்ன செய்வோம் இருப்போம் ஐயா. மீட்டருக்கு மேல கொஞ்சம் போட்டு கொடுங்க ஐயா, சந்தோஷமா இருப்போம். ஒரு போனஸ் போடுங்க ஆண்டவரே. அப்பதானே தெம்பா நாங்க என்ன செய்வோம்னா வெள்ளக்கூடிய காட்டுவோம். காட்டுவோம். எஸ். சரி, நாம எவ்வளவு ரொம்ப குழந்தைங்களை சிந்திக்கிறோம் பாருங்களேன். அதனால ஆண்டவர் சகிச்சுக்கிட்டு நம்மள என்ன செய்யறாருன்னா அரவணைச்சு நேசிச்சு. ஏன்டா காசு கொடுத்தா தான் பல்ல காட்டுவேன் என்ன நீ? அதான் ஃபாதர் சொல்லுவாங்க ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. ஜீசஸ்னால என்ன தெரியும்? பல்லு தெரியும். அதனால அப்பா கிட்ட போட்டோ எடுக்க வரவங்க போட்டோ எடுக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா ஜீசஸ்ன்னு சொல்லுங்க.
ஹalleluya. இப்ப சந்தோஷம் என்பது ஆசீர்வாதத்துல இல்ல, அது ஆவியின் கனியில ஒண்ணு. எஸ். சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நீடிய பொறுமை, விசுவாசம். ஒரு லிஸ்ட் இருக்கா? இருக்கு. கலாத்தியர் 5:22-23. நீங்க சந்தோஷத்தை எங்க தேடக்கூடாது? வெளியே தேட. பிளெஸிங்னால ஒரு சந்தோஷம் வரும், நான் மறுக்கல. அது சோடா பாட்டில வர்ற நுர மாதிரி திடீர்னு அது 4 நாளைக்கு நிக்கும், அப்புறம் பொங்கும், அப்புறம் மங்கும். அதுக்கு பேரே பொங்கி மங்குறது தான். பொங்கி மங்குறது. அதுக்கு நாங்க வேடிக்கையா பேர் வச்சுக்கிறோம், பொங்கி மங்கின்னு பேர் வச்சிருக்கோம். பொங்கி மங்கி. என்ன பேர் வச்சிருக்கிறோம்? பொங்கி மங்கி. பொங்கி மங்கி. ஒரு நாள் பொங்கி, அடுத்த நாள் மங்கி. ஆனா ஆவியானவரோட நமக்கு இருக்கிற உறவுனால வருகிற சந்தோஷம் ஊற்று மாதிரி. ஆமென். குப்பு குப்பு குப்புன்னு பொங்கிக்கிட்டே இருக்கும். எஸ். பொங்கு. அப்போ மகிழ்ச்சி எங்க இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்குன்னா ஆவியானவர்கிட்ட. ஆவியானவரோட ஒரு மனுஷன் உறவாடுறப்ப விளையிற கனியில ஒண்ணுதான் சந்தோஷம். அப்ப சந்தோஷம் வேணும்னா எங்க போனோம்? ஆவியானவர். யார்கிட்ட போனோம்? ஆவியானவர்கிட்ட. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரு. தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி வச்சாங்களா? வச்சாங்க. தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி இருந்தாப்புல தானா பத்திக்கிறமா? பத்திக்கிறாது. பத்திக்கணும் என்ன செய்யணும்? தீக்குச்சி. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால தானா பத்திக்கிறவாரா? இல்லையே. அந்த குச்சி எடுத்து அந்த பெட்டியில உரசுறப்ப தீ வருது. தீக்குச்சி பத்திக்கிறது. அப்ப எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்றாரு. எஸ். அவரோடு உறவாடும் பொழுதுதான் அவர் மேனிஃபெஸ்ட் ஆகுறாரு. ஆமென். ஹalleluya. 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 இன்வெல்லிங் பிரசன்ஸ் இருக்கு. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். ஆனா எப்ப மேனிஃபெஸ்ட் ஆகுறாருன்னா உறவாடும் பொழுதுதான் அந்த உறவு கிரியை செய்கிறது. ஆமென். எவனாவது வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைவானா? ஆலையவே மாட்டான். ஆவியானவர் உள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்துக்கு அலைவானா? ஆலையவே மாட்டான். சமாதானத்துக்கு அலைவானா? ஆலையவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? எஸ். அல்லேலூயா. ஹalleluya. நல்லது நடந்தா சந்தோஷம், ஸ்தோத்திரம். நல்லது நடக்கலைன்னா ஆத்திரம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ பாத்திரம்ன்றத மறந்துடாத. பாத்திரம்டா. பத்திரமா இருக்கணும். நீ பாத்திரங்கிறத மறந்துட கூடாது. நாபால் தாவீது செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை செய்யலன்ன உடனே யாருக்கு ஆத்திரம் வந்துருச்சு? தாவீதுக்கு ஆத்திரம். ஆனா அபிகாயில் வர்றா 1 சாமுவேல் 25 வந்து ஆலோசனை என்ன செய்யறா? தாவீதுக்கு வழங்குகிறாள். உனக்கு இவ்வளவு ஆத்திரம் கூடாது, ஏன்னா நீ பாத்திரம். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். ஆலோசனைக்கு மேல ஆலோசனை சொன்ன உடனே அந்த மனுஷனுடைய அந்த பேக் டு நார்மலுக்கு வர்றான். இயல்புக்கு என்ன செய்யறாரு தாவீது? வர்றப்ப இன்றைய தினத்துல என்னை சந்திக்கும்படி உன்னை என்னிடத்துல அனுப்பின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆத்திரம் போய் என்ன வந்துருச்சு? ஸ்தோத்திரம் வந்துருச்சு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு நீ பாத்திரங்கிறத நினைப்பூட்டுறதுக்கு தேவன் ஒரு செய்தியை தந்தாரு. ஆமென். சில நேரம் நம்ம ஒரு பிளெஸிங்கை தேடி வந்தா தேவன் எதை கொடுத்துறாரு? மெசேஜ். ஹalleluya. நீங்க ரொம்ப சீரியஸா போய் சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட போய் கவலையோட நம்ம கண்ணீரோட அழுது நம்ம ஜெபம் பண்றப்ப அவர் என்னமோ நமக்கு ஒரு தீர்வு சொல்லுவாருன்னு நம்ம முட்டி முட்டி அழுதோம்னா சிம்பிளா ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு. கக்க பக்கன்னு சிரிப்பு வந்துரும் நமக்கு. ஆமென். என்ன வந்துரும்? கக்க பக்கன்னு சிரிப்பு. ஆண்டவரே, நான் எவ்வளவு சீரியஸா நான் அழுதுகிட்டு நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்றேன், இது என்ன சிரிப்பு காட்டுற நேரமா எனக்கு நீங்க ஹியூமர் பண்ணி விட்டீங்களா? நீங்க என்ன, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நான் என்ன வேதனையில உங்கள்ட்ட பேசுறேங்கிறத நீங்க கொஞ்சமாவது நீங்க விளங்குனீங்களா? நீங்க நேற்று சண்டே சர்வீஸ்ல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்.
மெசேஜ் வந்து போயிட்டே இருக்கு. போகிறப்ப இந்த தீம் தான், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உறவாட போனீங்கன்னா உங்களை உறவாட முடியாதபடி தடை செய்கிறதே சக உறவுகள் தான். ஆனால் என்ன செய்ய, இந்த உறவுகளோட தான் நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன செய்யணும், சேர வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப நாங்கள் திருவாரூர் பக்கம் போயிருந்தப்போ ஒரு ஐயா ஒரு பாட்டு போட்டார். அந்த பாட்டு எங்கள் மைண்டில் திடீர்னு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. எப்படி பரலோகத்துக்கு போனோமா, பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது பீட்டு சொல்லிருங்க, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். எஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ இல்ல, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்படியே வசனம் இருக்கு. நீயும் உன் வீட்டார் வீட்டார்னா யார் யார் அடக்கம், அப்பா அம்மா மாமா மாமியார் நாத்தனாரு கொழுந்தனாரு மனைவி புள்ள குட்டி எல்லாம் அடக்கம். எஸ், அப்ப சால்வேஷனுக்குள்ள வந்து பரலோகத்துக்கு மொத்தமா தான் போகணும். ஆமென். இதத்தான் அந்த பாட்டுல பாடுறாரு. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தான் செல்ல போறேன். தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்திக்கிட்டு, மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அண்ணன் தம்பி எல்லாரையும் அள்ளி போட்டு ஏத்திக்கிட்டு, புள்ள குட்டி எல்லாரையும் பொண்ணு போல ஏத்திக்கிட்டு, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. சொந்தக்காரன் எல்லாரையும் சுத்தி வளைச்சு ஏத்திக்கிட்டு, பொண்டாட்டி ரூபாவையும் என்னோட தான் கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. ஏயா இந்த மனைவியை ஏயா தந்தீங்க அப்படின்னு நான் போய் கேட்டா, அவர் இந்த மனைவியை தந்ததுக்காக போடுறா தந்தானேங்கிறார். தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. இதை நான் பிரசங்கம் பண்றேன், அட்மாஸ்பியரே மாறுது. ஜாய் அனாயிண்டிங் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்ப வெளிச்சத்தை ஆண்டவர் சடனா தந்தார் பாருங்க. இருந்திருந்து இவன் கையில போய் என் பிள்ளைய நான் பிடிச்சு கொடுத்துட்டேனே ஆண்டவரே. இருந்திருந்தும் இவன் கையில என் பிள்ளைய நான் பிடிச்சு கொடுத்துட்டேனேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோட அழுதுட்டு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, தாய் அவன் கையில உன் பிள்ளைய பிடிச்சு கொடுக்கல, உன் புள்ள கையில தான் அவனை பிடிச்சு கொடுத்த. அவர் கையில உன் பிள்ளைய கொடுக்கல, உன் புள்ள கிட்ட தான் அவரை கொடுத்திருக்காரு. நான் எவ்வளவு சீரியஸா நான் போய் ஒரு கேஸ முன்னாடி வச்சா, நான் இந்த ஆங்கிள் போனா அவர் வேற ஆங்கிள் வர்றாரு. எவர் தாயே, அவன் கையில உன் பிள்ளைய பிடிச்சு கொடுக்கல, அவனைத்தான் உன் புள்ள கையில பிடிச்சு, அவன் உடஞ்சிராம பத்திரமா பாத்துக்கிறான். அல்லேலூயா. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. நான் என்னோட
ஒய்ஃப் கிட்ட நான் கேட்பேன் அடிக்கடி. சில நேரங்களில் பேசுவோம், நானும் ஒய்ஃபும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறேன். ஏப்பா நீ என்னைய மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்பேன். அவ வேடிக்கை சொல்ல, ஒன்று நான் செத்துருப்பேன், இல்லைன்னா என்னை கட்டினவன் செத்துருப்பான். நானும் சாவக்கூடாது, நான் கட்டினவனும் சாவக்கூடாதுனால தான் ஆண்டவர் உங்க தலையில என்னை கட்டி வச்சார். ஹல்லேலூயா. எஸ், இது இந்த மாதிரி இப்படி நிறைய டெஸ்டிமனியோட இது ரொம்ப ஜோவியலா இந்த மெசேஜ் போயிட்டு இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க சர்ச்சுக்கு. வீட்டுக்காரர் அடிச்சதுல இந்த இடம் வந்து அப்படி கண்ணி போய் இந்த பிளாக் அண்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வீங்கி போயிருக்காங்க. என்னப்பான்னு கேட்டேன். ஒரு பிரச்சனைக்காக என்னைய ரொம்ப அடிச்சிட்டாரு, ஆனா இங்க வந்து நான் செய்தியை கேட்டா அவனுக்கு என்னைய கட்டி கொடுக்கல, அவனைத்தான் எனக்கு கொடுத்துருக்கு ஆண்டவர். அந்த வலியோட சிரிக்குது பிள்ளை. எஸ். இன்னொரு வீட்டுல ஒரு அம்மா என்னை பார்த்து சொல்றாங்க, ஐயா நேற்று ராத்திரி என் மருமையை ரொம்ப ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணிட்டாரு என் மகளை. இருந்திருந்து இவன் கையில போயா நம்ம பிள்ளை என்ன செஞ்சா நம்ம புடிச்சு கொடுத்தோம். அப்படித்தாயா நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன். நீங்க என்னடா அவனைத்தான் என் பிள்ளை கொடுத்துருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமென். புள்ள இருக்குதியா உடம்புல அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க. அடிச்சவனும் சிரிக்கிறான் பக்கத்துல இருந்து. டேய் அடங்காதவனே, ஏன்டா அந்த சேட்டை பண்ற? அவளை உனக்கு கொடுக்கலடா, உன்னை தாண்டா அவளுக்கு கொடுத்துருக்குன்னு நான் சொன்னேன் அவள்கிட்ட போயிட்டு. எஸ். அப்ப நம்ம ஒரு ஆங்கிள் நம்ம பிரச்சனை ஆண்டவர்கிட்ட போய் சொல்றப்ப சமூகத்துல இருந்து வருகிற ஒரு மெசேஜ், இட்ஸ் நாட் a blessing, a clear message from God. ஆமென். நான் போனது எனக்கு பிரச்சனை எப்படி இருக்கே, அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்கன்னா நான் சந்தோஷமா சிரிப்பேன்ல அப்படின்னு நான் போய் கேட்டா அவர் வேற ஆங்கிள் வந்து ஒரு ஆலோசனை தந்து, ஒரு ரேமா வேர்டை தந்து, ஒரு ஷார்ப்பான மெசேஜை தந்து, எஸ், என்னைய அழுத்தமெல்லாம் நீங்கி சிரிக்க வச்சு ரிலாக்ஸ் ஆகி என்னுடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொண்டு போடா அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் முடிச்சிட்டு நான் நிக்கிறேன். ஜூடாக்கு வாட்ஸ்அப்ல எங்க லைவ்ல ஃபாலோ பண்ற ஒரு அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரெஷர் எனக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த டெஸ்ட்மென்ட் எனக்கு ரொம்ப ஆசீர்வதிச்சு. அவங்க ஹஸ்பண்டோட எத்தனை வருஷம் ப்ராப்ளம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு திருமணமாகி 27 வருஷம் ஆகிறது. 27 இயர்ஸ். அன்றிலிருந்து இன்று வரை ப்ராப்ளம் மட்டும்தான். என் கணவருக்கு என்னை பிடிக்காது. 27 வருஷமா என் ஆண்டவருக்காக இதை சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜூலை ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சாரு. மனநிலைமையில சமநிலை சாத்தியம் என்று. யாரும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்னை வாழ வச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த 2 மாதமா ஆண்டவர் என்னை தொடர்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிறார். என் தகப்பனார் என்கிட்ட எப்பவும் சொல்லுவாரு, உன்னை அவனுக்கு கட்டி கொடுத்திருக்க கூடாது என்றுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அவர் கையில கொடுக்கல, அவரைத்தான் உன் கையில கொடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்க்கை அழுத்தங்கள் நிறைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் எப்படி இவ்வளவு சந்தோஷமா வாழறேன்னு ஆச்சரியமா இருக்கு. அவர் சமூகத்துல கசப்ப விழுங்குறேன், கவலையை மறக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா மன நிறைவா என்னை ஆண்டவர் வாழ வைக்கிறாரு, நிறைய கற்றுக் கொடுக்கிறாரு. தேவனுக்கே மகிமை. தேங்க்யூ பிரதர். தந்தானே தன தன்ன நன்னே, 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 தந்தானே தன தன்ன நன்னே. இங்க உட்கார்ந்திருக்கீங்க யாராவது அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்டா இவனை கட்டி கொடுத்தான் பிள்ளைய? குரங்குல போய் அண்ணே இது வருது, நான் இந்த கிளியை போய் குரங்கிட்ட பிடிச்சி கட்டி கொடுத்துட்டேன். நான் வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு அந்த வார்த்தை அடக்கிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி கோவத்துல நமக்கு வருதா, ஸ்லாங் எல்லாம் மாறுதா? எஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கை விட்டுறாத, அவனை கை விட்டுறாதம்மா, நீ இல்லைன்னா செத்து போயிருவான், செத்துருவான். ஆனா சண்டியர் மாதிரி பேசுவான், நீ வெத்து வேட்டு. எஸ். உள்ள ஒண்ணு இல்ல இல்ல.
ஹalleluya. நீங்க இல்லைன்னா அவர் இல்ல, அவர் இல்லைன்னா நீங்க இல்ல, நீங்க இல்ல. காரணமா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால சொல்லுங்க ஒரு ஸ்தோத்திரத்தை. தந்தானே தன தன நன்னே, Let the joy. தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. இதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் டோஸ். தந்தானே இதான் நீங்க ஸ்லீப்பிங் டோஸ் தான் உங்களுக்கு. தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. உறவுகளோட தான் பரலோகத்துக்கு போனோம். வீட்டுக்குலாம் போக முடியாது, கூட்டிட்டு தான் போனோம். பரலோக வண்டி பூட்டி பரலோக செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி நான் சொல்ல போறேன். தந்தானே தன தன நன்னே, தந்தானே எல்லாரும் எழுந்து நின்று. தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்திக்கிட்டு, மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அண்ணன் தம்பி எல்லாரையும் அள்ளி போட்டு ஏத்திக்கிட்டு, புள்ள குட்டி எல்லாரையும் பொண்ணு போல ஏத்திக்கிட்டு, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க? ரிலாக்ஸ். பாஸ்டர் வந்த பிறகு இந்த பிரஷர் இப்ப என்னன்னா இல்ல. அவ்வளவுதான் லைஃப். எஸ். வெத்து வேட்டாவன் வெத்து வேட்டு. சப்ப மேட்ரு மதுரை பாஸ்டர். எஸ். அவன் யாரு? சப்ப மேட்ரு. ஒரு ஆளே என்னன்னா அவன் இல்ல. எத்தனை வில்லங்க வருது தெரியுமா? இந்த இப்ப உறவாடிட்டு போறோமா, ரெடியா இருக்கும் வில்லங்க. ரெடியா இருக்கும். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். எஸ். அல்லேலூயா. என்ன வெடிச்சாலும் நாங்க ரெடியா தான் ரெடியா தான் இருக்கோம். இருக்கோம். ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி. போட. போடா. அல்லேலூயா. நான் அப்படிதான் யுத்தம் பழகுறேன். அப்படிதான் நான் பழகுறேன். எஸ். 10-15 ஃபைட்ல போன உடனே துளிர் விட்டு போச்சு போயலாம். ஆமென். எவ்வளவு நேரத்துக்கு இருப்பாரு அவரு? ஓட அடே ஓட. கொஞ்ச நேரம் இருப்பார். அதான் மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரா? திடீர்னு மார்ட்டின் லூத்தர் உள்ள அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். பிசாசு அப்படியே வந்து அப்படியே நிப்பான். நிப்பானா? பயம் காட்டுவானா. அவர் அப்படியே கண டேய் நீடா போடா அப்படின்ட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாரா. அல்லேலூயா. அதனால வேண பயமுறுத்த மாதிரி வந்தான்னா போட. போட. போறதுக்கு பயமா இருந்தா படுத்து தூக்கிட்டு காலில் போட. இந்த படுத்துக்கோ. போட. அவனை சில்லறையா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆளுங்கச்சி நானு. ஆமென். பவரா தான் இருப்பேன் நானு. நான் தான் கவர்மெண்ட். என் பாடி லாங்குவேஜ் மாறு. வேற வேற. வேற. என் ஸ்லாங் வேற. வேற. என்னோட செட்டிங் வேற. என்னோட சீடு வேற. எஸ். சந்தோஷமா போங்க. சந்தோஷமா போங்க. நிம்மதியா தூங்கணும் இன்னைக்கு ராத்திரி. எஸ். இதுக்கு மேல எல்லாம் செய்தி எல்லாம் தேவையில்லை. எஸ். இதான் ஸ்லீப்பிங் டோஸ் உங்களுக்கு. எஸ். அல்ல தூங்க. சொந்தக்கார எல்லாரையும் சுத்தி வளைச்சு ஏத்திக்கிட்டு, பொண்டாட்டி அவளையும் விட்டுறக்கூடாதுல்ல, என்னோட தான் கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. பரலோக வண்டி பூட்டி பரலோக செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன், தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போகும்போது தந்தானேன்னு மனைவி பார்த்து பாக்கிட்டே போக முடியாது. அன்பா கேட்டுக்கோ.
ஆமா ஆமென். என்னால நீ கட்டியோ ஒன்னால நான் கட்டனோ தெரியல, கர்த்தர் நினைச்சிருக்காரு. சந்தோஷப்படுத்துற கர்த்தரேன்னு ஓட போறோம். கை தட்டி அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். நம்ம அமர்ந்திருப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு பாடல் அருமையான பாஸ்டர் பாடும் பொழுது தேவ சமூகத்திலே நம்முடைய உற்சாகமான காணிக்கைகளை இந்த கூட்டங்களுக்காக படைத்து தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாம் இதனால் அற்புதமான வார்த்தைகள், அருமையான ஆராதனை, அருமையான டீமாக அவர் இணைந்து அற்புதமாய் வாசித்த அருமையான சகோதரர்களை நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தலாம், ஆசீர்வதிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளை காலை அழைக்கிற வளாகத்தில் லட்சுமி மில்ஸில் எல்லா திருச்சபை இணைந்து ஊழியர்களாக இணைந்து 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை அருமையான போதர்கள் அங்கே இந்த டீமாக ஊழியம் செய்ய போகிறாங்க. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய உற்சாகமான காணிகளை படைத்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆராதிச்சுக்கிட்டே விதைப்போம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். அல்லேலூயா. அப்படியே பாடிக்கொண்டே ராத்திரி போற ஆராதிக்கலாமா? அந்த ஆசையா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான கர்த்தருடைய வார்த்தை பேசின, நடத்தின, வாசித்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வைத்து அநேகருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த போகிறபடியால் நல்ல கைத்தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? Praise God, hallelujah, 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஜூடா பந்தர் ஒரு வருஷம் இங்கே தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் தாமே நல்ல ஆவியோடு இணைத்து தேவனுடைய வார்த்தையை ஆமென் பிராக்டிக்கலா சொல்லி கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்திலே வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பிரச்சனையிலே வாழல்ல, பிரசன்னத்திலே வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எதை முக்கியப்படுத்துறோமோ அது மேலோங்கும், பிரச்சனையை முக்கியப்படுத்துறோமோ அது மேலோங்கும். பிரசனத்தை முக்கியத்துவப்படுத்தணும்னா பிரசனம் மேலோங்கி நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த ஜெப மாதம் முழுவதும் 40 நாட்களும் அவருடைய பிரசனத்திலே இருந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா.
மனதார ஆராய்த்து மனதார ஜெபித்து, ஆமென், ஸ்தோத்திரம், இது ஏன் இப்படி இருக்க ஆண்டவரேன்னு யோசிக்காதபடிக்கு கர்த்தர் அதில் வேறு சிந்தையை தேவன் தந்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்பி கட்டி கொடுத்தேன் இல்லை, உன்னை நம்பி தான் அவனை கட்டி கொடுத்துருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ யாருக்காக பாடுற போறீங்களோ கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கர்த்தர் இப்படி தான் கொடுத்துருக்காரு போல நம்ம சுமந்து ஓடுவோம். என் தரிசனம் ஒருபோது வீண் போகாது, என் தரிசனம் தோல்வியாய் முடியாது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை தெரிந்து உண்மை உள்ளவர், எனக்கு கொடுத்த பிள்ளைகளை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், தொழிலை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு ஒரு வேலையை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு ஒரு ஆராதனை கூடத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கென்று எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உலகம் பொய்யா இருக்கலாம், மனுஷர் பொய்யா இருக்கலாம், என்னை படைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள பாதையில அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். Praise you Jesus, hallelujah. கர்த்தர் ஒவ்வொருத்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து இருக்கிற அன்பின் விருந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமே. கர்த்தருக்கு ஜெபித்து முடிக்கலாமா? பாஸ்டர் ஏபி அவர் முன்பாக வந்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜீசஸ், ஜீசஸ், நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் கடந்த நாட்களில் அக்கினி ஜுவாலையாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றி, ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அப்பா, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கர்த்தர், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்க்காதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தேவைகளை நாங்கள் பார்க்காதபடி உம்முடைய பிரசன்னத்தில் அகமகிழும்படியாய் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாய் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ததுக்காக இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு இடைப்பட்ட நல்ல தயவுக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய தாசர்களை கொண்டு வந்து அப்பா எங்களோடு ஸ்தோத்திரம் ராஜா, ஆண்டவரே எங்க சபையில உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு எங்களை மகிழ பண்ணும்படியாய் செய்த நல்ல தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, கர்த்தருடைய அன்பின் விருந்துக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஊழியத்தை இன்னும் அடுத்த எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் தேவ சமாதானம் உம்முடைய வருகை பரியந்த எங்களோடு கூட இருக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு இந்த நாளை ஆசீர்வதித்தபடியால் தொடர்ந்து இந்த நான் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து பெரிய அற்புதங்களை செய்ய போகிறபடியால் நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் praise you Lord, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி 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 ஆண்டவரே, மகே ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் தாமே வரக்கூடிய வாரத்துக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமையும் ஒரு நல்ல ஒரு ஆராதனை மாலையாக இருக்க போகிறது. பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் நம்ம அதில் இருந்து நல்ல ஒரு ஆராதனை நடத்தும்படியாக அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே வர்ஷிப், ஆமென், அல்லேலூயா, வரீஸா, ஆமென், வர்ஷிப் ஓவர் வரீஸா, அல்லேலூயா. கவலை தாண்டி, ஆமென், பிரச்சனையை தாண்டி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆழமான உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனத்தில் மாறாத பிரச்சனை எதுவுமே இல்லை. கைத்தடி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Take it to the Lord in prayer. மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனத்துக்குள்ள கொண்டு போங்க. ஆமென், அல்லேலூயா. கழுகு ஒருபோதும் தரையில வைத்து அது ஒரு பச்சையோ அல்லது பாம்பையோ எதையும் அடித்து புசிக்காது. அதை தரையில் கொண்டு வந்து அடித்து அது பிடித்துக்கிட்டு உச்சிக்கு போயிடும். அதனுடைய சத்துவம் எல்லாம் இழந்து போகிற இடம் அது ஆகாயத்தில். அதுக்கு ஆகாயத்தில் தான் அதுக்கு வல்லமையாக இருக்குது. நமக்கு அதுபோல் பிரச்சனத்தில் தான் வல்லமையாக இருக்குது. பிரச்சனையை இடத்துலையே பார்த்துடக்கூடாது. பிரச்சனத்தை கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை சத்துவத்தை இழந்து போய்விடும். அல்லேலூயா, அது சத்துவத்தையே இழந்து போயிடும்.
கர்த்தர் நமக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தருளுவார். நல்ல கைதடி இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இருக்கிறவர்கள் வெகுமதி கொடுக்க விரும்புறாங்க. அருமையான நம்ம சபை சார்பாக சின்ன வெகுமதியை பிள்ளையை கொடுப்பாங்க. அருமையான பாஸ்டர் ஜாஷுவா அவர்களுக்கு பாஸ்டர் ஜூடா பென்னர் அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்த அருமையான சகோதரர்களை மனதார வாழ்த்தோம். அபிஷேக் குடும்பம். God bless you, God bless you. Wonderful. Praise the Lord, praise the Lord. Give to our brothers. நல்ல கைகளை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. முடிந்த பிற்பாடு எல்லாருக்கும் ஒரு டிஃபன் ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாரும் இருந்து அதை புசித்து மகிழ்ச்சியோடு சில அன்பாய் கேட்குறேன். அதுக்கென்று உதவி செய்ய விரும்புகிறவங்க பிரதர் ஜாய், பிரதர் தண்டவாணி, பிரதர் சீதா அவர்களை பார்த்து உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். கர்த்தர் மக்கள் ஆண்டவர் சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகரியா 8:19 வாசிக்கிறீங்களா சத்தமா? 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 4ஆம் மாத உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாத உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு. அது 8ஆம் மாதம் தான் வரல, அதை நம்ம 8வது பண்றோம். அல்லேலூயா. 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 10ஆம் மாதம் நம்ம 8ஆம் மாதம். ரைட், ஓகே. அந்த உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு, ஆமா, திருத்துவ ஜெபுடு வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும். அத சீர்லைட்டா போட்டிருக்கு உபவாச ஜெபத்துல. நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைதட்டி அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் பண்டிகையாய் மாறப்போகிறது. ஆமென். காரணம், சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசிக்க போறோம். சத்தியம், சமாதானம். அல்லேலூயா. இதை கர்த்தர் சபையிலே ஆழமாய் விதைக்க போகிறார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்தபடியால், அருமையான தேவதாசர்களை கொண்டு வந்தபடியால், அருமையான அண்ணனுக்காகவும் நல்ல கைதடி இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தி பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எளிமையின் என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதான பாதுகாப்பு ஆசீர்வாதம் தேவ கிருபை இன்றும் என்றும் சதா காலத்திலும் கர்த்தர் வருக மட்டும் ஒவ்வொரு மேலும் பலமாய் தங்கியிருந்து பிரசன்னத்தில் வாழ்ந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நடத்தி அற்புதமாய் பரலோகம் சேரும் வரைக்கும் அழைத்த நோக்கத்தை எங்களிலே தேவன் நிறைவேற்றி வசனம் பேசின தேவதாசர்கள் ஊழி செய்த எல்லாரோடும் தேவ மகிமை வருக மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.